இலங்கை இறுதிப் போரின் போது ஈழத் தமிழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரில் தற்போது வசித்து வரும் இலங்கை மருத்துவர் வரதராஜிடம் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஈழப்போர் முடிந்து 7 ஆண்டுகள் கடந்திருக்கலாம். ஆனால் அது ஏற்படுத்திய ரணமும் வலியும் நீங்குவதற்கு இன்னும் நூற்றாண்டுகள் ஆகும் என்று சொன்னால் மிகையல்ல. அத்தனை கோரமானது, அத்தனை மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்த மோசமான யுத்தம் அது. அந்த யுத்த களத்தில் கடைசி வரைக்கும் பிரயாணித்த ஒரு உயர்ந்த சேவை புரிந்த மருத்துவர் வரதராஜ் அவர்கள் நம்முடைய நியூஜெர்சியில் இணைந்திருக்கிறார். யுத்த காலத்தில் பல சவால்களுக்கு இடையே, பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு இடையே கடைசி வரைக்கும் பல்வேறு பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வரதராஜா, அந்த நினைவுகளை நினைவு கூறுங்களேன். நன்றி. நான் 2006ஆம் ஆண்டு கிழக்கில் யுத்தம் ஆரம்பித்த பொழுது ஈச்சிலம்பற்று, மூதூர், வாகரை என்ற பகுதியில் எனது கடமையை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அந்த இடத்தில் 70,000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்தார்கள். கொடிய செல்வீச்சு, விமான தாக்குதல் மற்றும் உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறை காரணமாக பல்வேறு சவால்களை மக்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். அந்த பிரதேசத்தில் நான் மட்டுமே ஒரு வைத்தியராக இருந்ததால் தினமும் 24 மணி நேரங்களும் கிழமையில் 7 நாட்களும் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அந்த பகுதியில் நீங்கள் மட்டும்தான் மருத்துவர்? அந்த பகுதியில் நான் மட்டும்தான் மருத்துவராக இருந்தேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கும்? கிட்டத்தட்ட 250 நோயாளர்கள் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெறுவார்கள். அதை தவிர்த்து காயமடைந்தவர்கள் 10 தொடக்கம் 25 காயமடைந்த நோயாளிகள் தினமும் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அந்த நேரத்தில் நான் தனியே இருந்தவர்களுக்கு வைத்தியம் செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அத்துடன் மகப்பேற்று சேவையை கூட நான் செய்ய வேண்டியிருந்தது. மருந்துகள் பற்றாக்குறை என்பது மிகவும் உச்சமாக இருந்த அந்த காலத்தில் மேலதிக சிகிச்சை தேவைப்பட்ட நோயாளர்களை புலிகளின் கட்டுப்பாட்டில், நான் கடமை செய்த புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசம், அந்த பிரதேசத்தில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக இராணுவ கட்டுப்பாட்டிற்கு, அதாவது பெரிய வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு இராணுவம் அனுமதிப்பதில்லை. பெரும்பான்மையான நாட்களில் பாதைகளை மூடி நோயாளர்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அந்த காலத்தில் எனக்கு வேறு வழி இல்லாமல் மீனவர்களினுடைய மீன்பிடி படகினூடாக நோயாளர்களை கடலினூடாக மட்டக்களப்புக்கு அனுப்ப வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை பல தடவைகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் சில நேரம் இந்த மாரி காலங்கள், மழை பெய்கின்ற காலங்களில் அந்த கடலுடைய கொந்தளிப்பு கடுமையாக இருப்பதால் நோயாளர்களை அனுப்ப முடியாமல் இருந்தது. அப்படி அனுப்ப முடியாத நோயாளர்கள் வைத்தியசாலையிலே இருந்து தாங்களாகவே இறப்பதை நான் பல தடவைகள் பார்த்துருக்கிறேன். யுத்த காலத்தில் கடைசி வரைக்கும் சிகிச்சை அளித்து பல பேரை காப்பாற்றிய மருத்துவர் வரதராஜாவோடு பேசியதில் மகிழ்ச்சி. நன்றி திரு வரதராஜ். நன்றி.